பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன். வணக்கம் சார். வணக்கம்மா சார். எப்போவுமே நீங்கள் இப்படி ஒரு இன்டர்வியூ ஃபார்மேட்டில் வந்தீங்க அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்றது நம்ம மக்களுக்கும் தெரியும். இப்போ ராகு கேதுவோட பெயர்ச்சி வரப்போகுது. இந்த ராகு கேதுனா உண்மையிலே நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க யாருக்கு நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க, இந்த மாதிரியான டவுட்ஸ் எங்களை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ வரப்போகுது, அதனால் எந்தெந்த ராசிகள் என்னென்ன மாதிரியான நன்மைகள் தீமைகள் அடைய போகிறாங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களுக்கு நல்ல எலாபரேட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் சார். முதல்ல ராகு கேது பெயர்ச்சினா என்ன அப்படின்றத சொல்லிடுங்க சார். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அதாவது ராகு கேத்து அப்படின்னு சொன்னாவே பொதுவாக சாயா கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய பூர்வ ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே கேத்துவில் போய் சேவ் ஆகுமாமா. இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறாங்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விதமான புண்ணியங்களும் ஞான மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேத்துவுடைய கிரகம் தான் நின்ற நட்சத்திரின் வாயிலாக இது சேவ் ஆகும். ஒரு ஜென்மத்தில் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்கள் அது முழுக்க முழுக்க சர்ப்பத்துடைய தலையில் சேவ் ஆகும். அதுதான் ராகு பேசிக்கலாம். ஸோ ராகு கேத்து பயிற்சியில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. ரெண்டுமே ஒரே ஷாட்டில் ஒரே டைமில் நடக்கும். அதாவது கொலாட்ரல் டேமேஜுங்கிற மாதிரி ஒரு கட்டடம் இடிஞ்சதுன்னா அது பக்கத்தில் இருக்கிற கட்டடம் இடிஞ்சே ஆகணுங்கிற ஒரு தலைவிதி. அதுதான் பேசிக் கான்செப்ட். அந்த ராகு கேத்துங்கிறது சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அர்த்தமே அதுதான். சாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிழல் கிரகங்கள்னு சொன்னோம். நிழல்னால் என்ன அர்த்தம்? இருக்குது ஆனால் இல்லை. ஒரு மாயை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகங்களில் ராகு கேத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில கிரகங்கள். ரெட்ரோகிரேட் ஓஷன் தான் இது மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். பார்த்திங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு போகாமல் மேஷம் மிதுனம் கும்பம் எப்படி போகும், மேஷம் மீனம் கும்பம் அதுக்கப்புறம் மகரம், இப்படி ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் இந்த ராகு கேத்துடைய மோஷன் நடக்கும். பொதுவாக சொல்லலாம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ராகு கேத்து பயிற்சிங்கிறது மாற்றங்கள் கொடுத்துட்டுருக்கோம். குரு 1 வருஷத்துக்கும் சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டிரான்சிட்டுன்னு சொல்லுவோம், அது நடந்துட்டுருக்கோம். இந்த ராகு கேத்து பயிற்சிங்கிறது அக்டோபர் 30 நடக்கிறது நைட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா 1987 அதுக்கப்புறம் கரெக்டாக இன்னொரு 18 ஆண்டுகள் முன்னாடி போனீங்கன்னா அந்த டேட்ஸில் நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கான பயிற்சிக்கும் நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படும். 1987 பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைவர் நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் காலமான ஒரு காலகட்டம். கரெக்டாக அந்த குரு ராகுவுடைய சஞ்சாரம் அதே மீனத்தில் இருந்தது. அதே கான்செப்ட் இப்போ நடக்கப்படுறது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி மீனத்துக்கு ராகு வர்றதும் 3 நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணோம். முதல் நட்சத்திரம் ரேவதி, 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, 3வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களை கிராஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக 5 விதமான கெடு பலன்கள் நடக்கும் உலகத்துக்கு. ஒன்று இந்த மீனராசியை குறிக்கக்கூடிய இடங்கள்னு சென்னையில் பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம், தாம்பரம். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதாவது தீ விபத்துகள், நெகட்டிவான விஷயங்கள், சில இடங்களில் சுனாமி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மீனராசியை குறிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள்னு சொல்கிறது சேலம்க்கு கிழக்கு பகுதிகளெல்லாம் அதில் கனெக்ட் ஆகும். ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் கிராஸ் பண்ணிங்கன்னா ஸ்ரீலங்கா கனெக்ட் ஆகும், நியூசிலாந்து கனெக்ட் ஆகும், இஸ்ரேல் கனெக்ட் ஆகும், US UK இதெல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலங்கள். ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் ஜப்பான் நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தலங்கள். ஸோ இந்த இடங்கள்லாம் நிறைய பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்கோம். ஸோ மீனராசின்னு எடுத்து பார்த்தா அது குருவுடைய ஸ்தானம், குருவுடைய வீடு. குருன்னா பேசிக்கலாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்க்கு கடுமையான பாதிப்புகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகள். அவங்க இந்த ராசியில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி கிடையாதுமா. அதாவது பொதுவான ஜாதகங்கள்ங்கும் பொழுது பொது பலன்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. குருங்கிறது ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கோம். அதாவது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் நிறைய பாதிப்புகள், மெயினாக UK லண்டன் பேஸில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கோம். அங்கே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி லீக்கு, அதே மாதிரி நிறைய ஃப்ராடுலன்ஸ் எக்ஸ்போஸ் ஆவாங்க. மத போதகர்கள் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தலைலமா ஆகட்டும், யார் பெரிய பெரிய மத போதகர்கள் உலகமும் தெரிஞ்சிருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னலாக அவங்க அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த மத போதகர்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும். பொதுவாக அந்த ராகுவுடைய டிரான்சிட் அந்தளவுக்கு நல்ல டிரான்சிட்னு சொல்ல முடியாது. அதாவது இயற்கை சூற்றங்கள் ஆகட்டும், சீற்றங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு நல்லது. கேத்து கன்னிக்கு வரும். கன்னி ராசியை குறிக்கக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கிறது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன், சென்னையில் ட்ரிப்ளிகேன்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசியை குறிக்கும், புதனுடைய ஸ்தானம். அதனால் அங்கே பெருமாளுடைய சந்நிதி இருக்கிறது, அதை கன்னி ராசிக்குள்ளே எடுத்துக்கணும். 2வது கன்னி ராசியை மெயினாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் முழுக்க முழுக்க கன்னி ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்பொழுது கலிஃபோர்னியா கன்னி ராசிக்குள்ளே வரும்.
அதே மாதிரி யூஎஸில் மேஜர் பகுதிகள் சொல்லுவோம். அதில் இஸ்ரேல் ஒன்று, இன்னொன்று க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாதிப்புகள் கொடுக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஸ்தான பிராப்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜாதகம் தமிழ்நாடு ஜாதகம் பார்க்கும்பொழுது ராகு கேத்து பயிற்சியில் பெரிய மாற்றங்கள் கொடுக்காது. ஆனால் அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில். இதெல்லாம் பார்க்கும்பொழுது மாவட்டங்கள் பிரியும், மாநிலங்கள் பிரியும், தாலுக் லெவலில் நிறைய பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 1க்கு 2 ஆகும். டெக்னாலஜி அப்டேட்டில் பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது கேத்து அப்படிங்கிறது கேன்சர், தட்ஸ் கால்ட் கார்சினோஜெனிக். கேத்துனா கார்சினோஜெனிக்னு சொல்லுவாங்க. மலிக்னன்ட் டியூமர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மருத்துவத்தின் மூலியமாக சிகிச்சை இல்லாமல் ஈஸியாக வந்து ஒரு டேப்லெட் போட்டால் கேன்சர் க்யூர் ஆகிற அளவுக்கு அடுத்த 1.5 வருஷத்தில் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். கேன்சர் எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி அதற்கு ஈஸியாக தீர்வு காணக்கூடிய அம்சங்கள். 2வது கேத்து அப்படிங்கிறது நரம்புன்னு சொல்லுவோம். கேத்துங்கிறது பாரம்பரியம், ரொம்ப பழைய வைத்தியம்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்ன, சித்தா ஆயுர்வேதாவில் நல்ல மாற்றங்கள், அபாரமான மாற்றங்கள் இந்த ராகு கேத்து பயிற்சியில் சித்தா ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், வர்மா ட்ரீட்மெண்ட், நரம்புகள்னால் வர்மா, அதாவது நாடியை பற்றி இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சு நரம்புகளை சரி செய்யக்கூடிய வர்மா ட்ரீட்மெண்ட்டுக்குமே இந்த ஒரு காலகட்டங்களில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடும். அதாவது நீங்கள் எப்படி அலோபதி மெடிசனில் அந்தளவுக்கு நம்ம ஈடுபாடாக இருக்குமோ இம்மீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும். நம்ம இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் அஸ் டு ஸ்விட்ச் பேக் டு த ஒரிஜினல் ஒன். ஆக்சுவலாக நம்ம எங்கேருந்து பிறந்தமோ, எங்கேருந்து வளர்ந்தமோ, எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணமோ, எந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு இருந்தோமோ அது மறுபடியும் வர்றதுக்கான அம்சங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து பேசிக்கலாக ஏற்படுறதுக்கு தீமையான விஷயங்களும் நிறைய நடக்கும். சார், கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகுது சார்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் கிவன் சுச்சுவேஷன் வந்து சனி வக்கரம் பெற்றக்கு ராகுவோடைய நட்சத்திரம்லாம் போயின்னு இருக்கு. 2வது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது கைக்கு வர்றது எல்லாமே கொஞ்சம் தூரம் போயின்னு இருக்கு. முக்கியமான ஆர்டர்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களே தள்ளி போயிட்டு இருக்கோம். லக்னம் கும்பமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். பேசிக்கலாக அது சனி வக்கரம் போடும்போது நிறைய முடி கொட்டும், தள்ளி எண்ணெய் நிற்காது. என்ன போடணும்னு நினச்சாலும் அந்த டேட்டுக்கு வேறு ஏதாவது சொல்லிடுவாங்க, அதனால எண்ணெய் போடாமல் வர வேண்டியதாக இருக்கும். இல்லை டேட்டுக்கு நல்ல நம்ம எண்ணெய் போட்டு போயிருப்போம், அந்த டேட்டுக்கு மட்டும் முகம் மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கை வந்து சரியாக நடத்த முடியாது. இது மாதிரி பல சங்கடங்கள், எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. எதிர்பார்க்காம இருக்கிறது இது ஒரு 6 மாதம் அப்படி தான் இருக்கும். 3.5-4 மாதம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. கெட்டன்னு காசு பணம் உங்களை அழகிப்படுத்திக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ராகு போய் 2ஆம் இடத்தை உட்காரும்பொழுது முக லட்சணத்தை நிறைய மேக்கப் போடுறது, நிறைய கூலிங் கிளாஸ் போடுறது, நிறைய புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி பேச்சு, வாயில் வர பேச்சு எல்லாமே பிரம்மாண்டமான பேச்சாக இருக்கும். ஆனால் என்ன, அது 50% தான் உண்மை, 50% பொய்யாக தான் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் நிறைய மிகைப்படுத்தி பேசுகிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று 8ஆம் இடத்துல ராகு கழிவுகள் வெளியே போகிற இடத்துல பிரச்சனைகள் கொடுக்கும், கவனமாக இருக்கணும். 2வது யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இதற்கான நிறைய விஷயங்களை வந்து எப்படின்னா குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பேச்சின் மூலியமாக சில இடங்களில் கோவம் வரலாம், ஆக்ரோஷம் வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு ரகுவரன் மாதிரியே இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு வில்லத்தனம் முகத்தில் தெரிஞ்சுட்டுருக்கும் ராகு 2ஆம் இடத்துல வந்தேன்னா. அதாவது இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது காசு, பணம், செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வரும், திடீர் பணம் வரவு, ரகசிய பணம் வரவு. இந்த கேத்து போய் பொதுவாக இந்த கண்ணியில் உட்காரும்போது தான் என்ன சொல்லலாம், செகண்ட் ஹேண்ட் இன்கம் வரும். ஃபஸ்ட்டாக சேலரி ஒன்று வாங்குவீங்க, அதுக்கெல்லாம் வேறு ஒரு சம்பளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனி மனித பணத்துக்கு காரகன் சுக்கிரனுக்கு கேத்துக்கும் நல்ல காம்பினேஷன். அதனால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பணமும் உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் பணம் எப்படி சொல்லலாம், வேறு மொழிகளில் சொல்லுவோம், அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களுக்கு அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன தான் சொல்லலாம், உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். இரவு நேரம் தூக்கத்தை தொலைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு நம்ம விஷயங்களை கவனமாக இருக்கணும், எந்தெந்தக்கு சாவகாசங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஆடம்பரமான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள், பித்தலாட்டமான விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். 2வது எந்த அளவுக்கு வந்து இந்த என்ன சொல்லலாம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எந்த அளவுக்கு கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாம் கைகூடும், கஷ்டப்படுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துகள் நடக்கும், கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 1.5 வருடத்துக்கு வந்து திருமணத்தை வந்து தள்ளி வச்சுறது நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா போகும். பொதுவாக அந்த சாயா கிரகங்கள் 2 8 பாவங்களில் மறையும்போது பொதுவாக ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா வேலை செய்யும். 8 12னா குறைபாடுகள்னு சொல்லுவோம். அந்த 8ஆம் இடத்துல கேத்து வரும்பொழுது உங்களுக்கு குறைபாடுகள் எதுவோ அது நீங்கும். ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஒரு வழிபாடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடுகள் இப்போ கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துக்கு செம்மையாக வேலை செய்யும். காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிக்கக்கூடாது, பல் விளக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது மற்ற விஷயங்கள் செய்யாமல் இருக்கணும். எதுவுமே செய்யாமல் அழுக்கழுக்காக உச்சிஷ்ட மகா கணபதியே நமகான்னு டெய்லி 108 தடவை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணுங்கள். இந்த ராகு கேத்து பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அஷ்டமத்தில் கேத்து உட்காரும் பொழுது அழுக்கான விநாயகரை வழிபாடு பண்ணணும்.
திருட்டு விநாயகரை வழிபாடு பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாமே விசித்திரமாக இருக்கணும், வித்தண்டாவதம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா உச்சிஷ்டம் அப்படின்னாவே எச்சில்னு அர்த்தம். இதுதான் வழிபாடு, இதுதான் அதோடைய தர்மம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அஷ்டமத்தில் போய் கேத்து உட்காரும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அழுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் விநாயகருக்கு மட்டும்தான், மற்றதெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், மற்ற வழிபாடுகள்லாம் கரெக்டாக பண்ணணும். ஆனால் இந்த விநாயகர் வழிபாடு மட்டும் இந்த அடுத்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். ஆனால் ரகசியமாக வச்சுக்கணும். நான் இந்த வழிபாடு பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. பார்க்குறவங்களும் சரி இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் என்னை திட்டிட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அண்ட் யூ வில் டூ இட். ஸோ வந்து ஒரு வித்தியாசமான வழிபாடு, வித்தியாசமான பரிகாரம்னு கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்களும் பண்ணிவிட்டு உங்களுடைய ராகுகேது பயிற்சியை நீங்கள் நல்லபடியாக கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி பக்தியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை.